வணக்கம் அருணி. நேற்று மாலை பகுதி சமூக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வீட்டு வாசலிலேயே வைத்து கொடூரமாக 8 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் நேற்று இரவு சுமார் 10 மணி அளவில் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் 8 பேர் கொண்ட கும்பல் ஒன்று சரணடைந்துள்ளது. அதில் முக்கிய குற்றவாளியாக வலம் வந்த ஆற்காடு சுரேஷ் தம்பி கைதாகியிருப்பது மிகப்பெரிய அச்சத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் போலீசார் முதற்கட்ட விசாரணையில் கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி இரவு சுமார் 11 மணி அளவில் கொலை குற்றவாளியாக வலம் வந்த ஒற்றைக்கன் ஜெயபால் உள்ளிட்ட 8 பேரை சென்னையுடைய அதிரடி விரைவு போலீசார் திருமங்கலத்தில் வைத்து கைது செய்தனர். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் ஆற்காடு சுரேஷ் தம்பி பாலுவை தீர்த்து கட்ட வந்திருப்பதாகவும் ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகின. நேற்று நடந்த அந்த கொலை வழக்கில் ஆற்காடு தம்பி பாலு கைதாக இருப்பதற்கும் மிக சந்தேகத்தை ஏற்படுத்தியது. மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட ஒற்றைக்கன் ஜெயபால் நேற்று கொலை செய்யப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய நெருக்கமாக வலம் வந்தது விசாரணை தெரிய வந்தது. இந்த விசாரணையில் கடந்த மார்ச் மாதம் பாலு தீர்த்து கட்டுவதற்காக இந்த ஒற்றைக்கன் ஜெயபால் வந்ததால் அதிர்ச்சி அடைந்த பாலு தன்னை கொலை செய்வதற்கு ஆம்ஸ்ட்ராங் தான் ஆளை அனுப்பியிருக்கிறார் என்ற கோணத்தில் திட்டம் தீட்டி வலம் வந்து 1.5 மாதமாக அவரை பின்தொடர்ந்து நேற்று அதிரடியாக வீட்டு வாசலில் வைத்து உணவு டெலிவரி செய்வது போல் வந்து அவரை பின்பக்கம் வெட்டி சரமாக கொலை செய்தனர். இது முதற்கட்ட விசாரணையில் வெளியாகி இருக்கிறது அருணி. மேலும் இந்த கொலை செய்யப்பட்ட இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் விசாரணை செய்யும் பொழுது அந்த காட்சியில் ஆற்காடு தம்பி சுரேஷ் பால் இருப்பதும் மார்ச் மாதம் பால் தீர்த்து கட்டுவதற்கு ஒற்றைக்கன் ஜெயபால் வந்ததும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இந்த விசாரணையில் ஆற்காடு சுரேஷ் பால் தீர்த்து கட்டுவதற்கு ஜெயபால் அனுப்பியது ஆம்ஸ்ட்ராங் என்ற கோணத்தில் ஆம்ஸ்ட்ராங் தீர்த்து கட்டுவதற்கு பாலு நேற்று கூலிப்படையில் வைத்து அவர் வீட்டு வாசலை வைத்து கொலை செய்ததும் விசாரணை தெரிய வந்துள்ளது அருணி.